அன்பெனும் பேராழி கவிதை புத்தகத்தில் கவிதைகளை எழுதிய படைப்பாளிகளுக்கு பாராட்டு விழா இரண்டாம் பாகத்தின் தொடர்ச்சி. நம்முடைய குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளர் தோழமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய பெயர் இரா மணிகண்டன் இளமன். தம்மம்பட்டியிலிருந்து, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து நான் பேசுறேன். உண்மையிலே அதான் நம்முடைய வாழு பதிப்பகத்தின் சார்பா வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த அன்பெனும் பேராழி அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்புல என்னுடைய படைப்பும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதாவது எனக்கு கவிதைகள் எழுதக்கூடிய அப்பப்போ ஏதோ எழுதக்கூடிய பழக்கங்கள் இருந்தாலும் நான் இது வரைக்கும் எதுவும் புத்தகத்துல எதுவும் வெளியிட்டது இல்லை. எந்த ஒரு புத்தகத்தினையும் இது வரைக்கும் நான் எழுதி வெளியிட்டதுக்கு நான் முயற்சி எடுத்தது இல்லை. ஆனா உண்மையிலேயே இவர் நம்முடைய ஆசிரியர் கணேசன் ஐயாவுடைய ஆதரவும் தூண்டுதலும் தான் எனக்கு இது ரொம்ப உதவியா இருந்தது. அவர் இதுக்கு முன்னால வெளிவந்த நம்முடைய ஹைக்கூ கவிதைகள்ல நீங்க எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுலயும் நான் கேட்டேன். என்னுடைய படைப்புகளை ஒரு 4 கவிதைகளை மட்டும் முதல் முயற்சியா கொடுத்திருந்தேன். சோ அதனால என்னுடைய அந்த முதல் முயற்சியா ஐயாவுடைய ஹைக்கூ கவிதைகள்ல அவர் கேட்டிருந்தாரு சொல்லிட்டு நான் ஒரு 4 ஹைக்கூ எழுதியிருந்தேன். அததான் அவர் முதல் பதிப்பா அவர் வெளியிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே அவருடைய வெளியீடுல என்னுடைய கவிதைகள் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதன் பிறகு இது போல ஒரு 2வது பதிப்பா நம்ம அன்பை மையமாக வைத்து அப்படின்னு மட்டும் அவர் சொன்னார். அன்பை மையமாக வைத்து அடுத்து நம்ம ஒரு தொகுப்பு போடலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய குரூப்ல நம்முடைய குழுவுல பதிவிட்டு இருந்தாரு. எனக்கு உண்மையிலே அவருக்கு அன்பை மையமாக வைத்து ஒரு கவிதை நம்ம ஒரு தொகுப்பு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த நம்பிக்கை வந்தது. சரி, எப்படினாலும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே எழுதி வைத்திருந்த ஒரு சில கவிதைகள் அல்லது அதுல இருந்து நான் தேர்ந்தெடுத்த ஏதாவது ஒரு கவிதையாவது நம்மளால நிச்சயமா கொஞ்சம் சரி பண்ணி அவர் செப்பமிட்டு நம்மளால பதிப்புக்கு கொடுத்துட முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கூட இருந்தது. ஆனாலும் என்னுடைய பணிச்சூழல் காரணமாகவும் என்னுடைய வேறு சில பணிகள் காரணமா என்னால விரைவா கொடுக்க முடியல. அதனால நான் அதை இறுதி நேரத்துலதான் உண்மையிலே நான் கொடுத்திருந்தேன். அதை கூட நான் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லணும். நான் போன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஐயா, எனக்கு பண்ணீங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடுத்துருங்க, எனக்கு உறுதியா ஒரு இடத்த மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. நான் நிச்சயமா என்ன ஏதோ ஒரு வகையில என்னுடைய கவிதைகள் நான் உங்களுக்கு நான் உறுதியா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே போல ஐயா என்ன உறுதியா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் அதே போல ஒரு இடத்தையும் எனக்காக ஒதுக்கியும் வச்சிருந்தார், சொல்லியிருந்தார். உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கிட்டேன், ஆனா நீங்க உறுதியா கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கையை நான் உண்மையிலே காப்பாற்றினதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால ஐயாவுடைய இந்த பதிப்பாசிரியரா ஐயா இருந்து அவர் வெளியிட்ட இந்த நூல்ல என்னுடைய கவிதை வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனுடைய 2வது கவிதையா அவருடைய ஹைக்கூ கவிதை 1. இப்ப இந்த கவிதைகள்ல அன்பெனும் பேராளி அப்படிங்கிறதுலயும் எனக்கு கவிதைகள் வந்திருக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால உண்மையிலேயே ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கவிதைக்கு வரவேற்பு கொடுத்த, அந்த கவிதையை வாசித்து பார்த்தா நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பாளிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும். இல்ல உண்மையிலே ஏதாவது கவிதைக்கு தலைப்பு வைக்கிறதா வேணாமா அப்படிங்கிறத பத்தி கூட நானும் ஐயா ரொம்ப நேரம் பேசணும். அது தொடர்பா கூட ஐயா சில கருத்துக்கள் சொல்லுவார். ஏன்னா நான் கவிதைக்கு ஏதாவது தலைப்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு கவிதை அப்படியே இருக்கட்டும் ஐயா, தலைப்பு வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கூட ஒரு பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டார். அப்ப முன்னால இருந்தாலும் ஒரு பொருளடக்கத்துல ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப நான் ரொம்ப சிரிப்பா ரொம்ப நகைச்சுவையோட அவர்கிட்ட சொன்னேன், வேணா தலைப்பு வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு கூட நான் நீங்க வச்சிடலாம், எனக்கு தலைப்பு வைக்க அதுல எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அதையே வேணா கூட தலைப்பா கூட நீங்க 2 பேரும் வச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் ரொம்ப பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டு அந்த தலைப்பையும் 2 பேரும் கொடுத்திருந்தார். வெறும் பொருளடக்கத்துல மட்டும் அந்த தலைப்பு இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதமான தலைப்புமே இல்லாம தான் இருந்தது. ஐயாவுடைய தொகுப்புல நம்முடைய புத்தகத்துல 91வது கவிதையா இருந்தது. தலைப்பு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டார். இவரோட கவிதை நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அந்தாதி போல எனக்கு இது தோணும். இந்த கவிதை மேல இருந்து ஆரம்பிக்குது, இந்த கடைசியில அவர் முடிப்பார், ஒவ்வொரு கணமும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கணமும் என்னையும் அறியாமல் நிகழ்ந்து போகின்றன அனைத்தும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். முதலாக நம்ம காதலிக்கிறப்போ ஒரு அன்பை நேசிக்கின்ற ஒரு எதிர்பாலினத்தவர் நம்ம கடந்து போகும்போது அல்லது நம்மளை தாண்டி வரும்போது நமக்கு என்ன விதமான ஒரு உடம்புல ஒரு ரசாயன மாற்றங்கள் ஏற்படும், ஒரு தவிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா அந்த கவிதையில அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மணிகண்டன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லா தோழமைகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் மிகச்சிறந்த
வந்து கொண்டு உங்களுடைய மகிழ்ச்சி. படைப்புகளுக்கு மனமார்ந்த வந்து கொண்டு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த குழுவில் நானும் கலந்து கொண்டதற்கும் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி. என்னையே வாசிக்க சொல்றீங்க, நீங்களா வாசிக்க வேண்டியதானே? எனக்கு எப்படி வாசிக்கணும்னு தெரியும், இருந்தாலும் தங்கள் குரல்ல கேட்கறதா எனக்கு எப்படின்னு அதாவது நீங்கள் வாசிக்கும் போது மற்றவர்கள் எப்படி வாசித்தார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? நமக்கு நம்ம ஸ்டைல்ல வாசிப்பது அது ஒரு விதமான இது. பட் மற்றவர்கள் எப்படி வாசிப்பார்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? சரி, வாசிக்கிறேன். தொப்புள் கொடி அறுத்தவுடன் என் கதறல் சத்தத்தில் உன் சத்தம் நிற்கும் அளவிற்கு மருத்துவமனையை சுற்றி சுற்றி வந்தவரே, வலிதனை மறைத்து பலிதனை ஏற்று மாடாய் உழைத்து சிறு புன்னகையில் என்னை முத்தமிட்டவரே, என் தோள் சுமையினை இறக்க உன் தோளில் என்னை சுமந்து வாழ்வுதனை கற்றுக் கொடுத்தவரே, நான் அடைந்த வெற்றிக்குள் நீர் அடைந்த தோல்விகள் பல காதலிக்க கற்றுக் கொடுத்த முதல் காதலரே, நேற்று வந்தவள் பெரிதல்ல இன்று வந்தவள் என் உலகம் என்று வாழ்ந்த எந்தன் மன்னரே, உம்மை சுவற்றில் மாட்ட நீ ஒன்றும் சித்திரம் அல்ல, என் சித்தம் நீதான், என் மொத்தமும் நீதான். வரம் கிடைத்து தவறவிட்டேன், மீண்டும் உயிர் தெழுவாய் என் குலசாமியே, முகவரி தந்த உத்தமரே, என் தந்தையாரே, அன்பெனும் பேராளியில் மூழ்கி நிற்கிறேன் உன் காதல் நினைவில். அதாவது அப்பா வந்து முதல் காதலர் அப்படின்னு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. நான் முதல் முறையா வந்து நீங்க சொன்ன அந்த கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷமும் பட்டேன். பரவாயில்ல, இப்படியும் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அது உண்மையாலுமே நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அப்பா ஹீரோ, நம்ம அம்மா ஹீரோயின். நீங்க இந்த எழுதுனதுல நான் அடைந்த வெற்றிக்குள் நீர் அடைந்த தோல்விகள் பல அப்படிங்கிற வரி அடிக்கோடிட்டுக்கோங்க. எனக்கு அது ரொம்ப பிடித்த வரிகள் அது. கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் தன் குழந்தை வெற்றி பெறுவதற்காக பொய்யாக வேணும் தோத்து போவாங்க. விளையாடும் போதும் சரி, எதுவாகும் போதும் சரி. சில நேரங்கள்ல என்ன சொல்றது, சமூகத்துக்கிட்டையும் தோத்து போவாங்க நமக்காக. கண்டிப்பா. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓ, நான் தான் வாசிக்கணுமா? ஐயா வாசிக்கிறேன். வாசிடா நான் கேக்குறேன். உன்னுடன் இருக்கும் உற்ற தோழியாய், என் குடும்பத்திற்கு ஏற்றதொரு நண்பனாய், எங்கள் உறவினில் நீ இணைந்து விட்டாய். லைக்கா, உன் அன்பிற்கு என்றும் நான் அடிமை. நன்றியிலாய் உலகில் நீயோ என்றும் நன்றி மறவாமல் வாழ்ந்தாய். இன்றோ எங்களை ஏங்க வைத்துவிட்டு எங்கேயோ நீ சென்று விட்டாய். உன் பாசமின்றி தவிக்கிறது குடும்பம், உன் குரலின்றி அமைதி காக்கிறது வீடு. கடைசி பார்வையோடு ஒளிந்து விட்டாய். உன்னை காண அலைபாகிறது கண்கள். மனித பிறவி இல்லை நீ என்றாலும் மனிதனை போல் உன்னை வளர்த்தோம். காணாமல் போனாலும் நெஞ்சில் இருக்கிறாய். உன் அன்பினால் எங்கள் மனதில் வாழ்கிறாய். இப்போ நான் எனக்கு அப்படியே ஒவ்வொரு இதா நான் சொல்லிட்டு வரேன், நீங்க கேளுங்க. முதல் கவிதை வந்து காதல், நறுமுகை. எது காதல்? அதற்கான ஒரு ஏன் நறுமுகையோட கவிதையை முன்னாடி வச்சேன்னா, காதலுக்கான இலக்கணத்தை ரொம்ப அழகா அற்புதமா அந்த கவிதையில சொல்லியிருந்தாரு. அதனால அதை தூக்கி நான் முன்னாடி வச்சேன். நான் அடிக்கோடிட்டு வைத்திருந்த வரிகளை நாச்சம்மை முன்னமே சொல்லிட்டாங்க. அந்த காமத்தை கழித்து விட்டு காதலை அகராதி என்று அதிகம் தேடினால் அதன் பெயர் அன்பென்பதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அடுத்து இரண்டாவது கவிதை வந்து சா இரா சோழ நாட்டு சிற்றரசி அவங்க எழுதினது. அவங்க கணவருக்காக அவங்க எழுதின அந்த கவிதை வந்து அற்புதமா இருக்குது. இந்த கவிதையில வந்து நம்ம ராஜமனோகரன் ஐயா அடிக்கோடிட்டு சொன்ன வரி என்ன அப்படின்னா, கருகியதோ எந்தன் வெட்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப அடிக்கோடிட்டு சொன்னாரு. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஒரு தனி இது வேணும், கட்ஸ் வேணுங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நாச்சம்மையையும் அதை தான் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சோழ நாட்டு சிற்றரசிக்கு. அடுத்து அன்பு
என் ஆயுளானவர் அப்படிங்கிற 2 தலைப்புல அப்துல் சவுதி அரேபியிலிருந்து அவர் எழுதியிருந்தாரு. முதல் அந்த அன்புங்கிறது வந்து அவங்களோட காதலிக்காக அவர் எழுதினதாக அந்த கவிதை இருக்கும். இதே மாதிரி எல்லோருமே அந்த காதலிக்கிற பருவத்துல அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த 4வது கவிதை ரொம்ப அற்புதம். அவங்க மனைவிக்காக அவர் வந்து உருகி எழுதியிருக்கிறார். அது ரொம்ப அற்புதமா இருந்தது. என் மீது ஆழமான அன்பை காட்டியவள், எனக்கு நெருங்கிய அன்பு தோழியவள், எந்நாளும் எனக்கு சேயும் தாயுமானவள். அந்த எந்நாளும் எனக்கு சேயும் தாயுமானவள் அப்படிங்கிற வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒவ்வொரு மனைவியும் அந்த மாதிரி அமைந்தால் அது மிகப்பெரிய வரம்தான். அப்துலுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள். அற்புதமான கவிதை. அடுத்து சுஜாதாமா எழுதின கவிதை வந்து மீண்டும் உயிர் பெற்றால் அப்படிங்கிறது. காதலிக்கிற பருவத்துல எந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அம்மா அதை சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் மேல இருக்கிற காதலால நான் மரணத்தை வரைக்கும் தேடி சென்றுட்டேன். நான் மீண்டும் உயிர் பெற்றால் அடைவேன் உன்னையே அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிருந்தாங்க. காதல் ஒரு எதிர்பாலினம் மீது வைக்கின்ற ஒரு அன்பு. அது எங்க நம்ம வாழ்வையே நிறைவு செய்கிற அளவுக்கு ஒண்ணா இணைஞ்சிருந்தாங்கன்னா வாழ்வை நிறைவு செய்யும் அளவுக்கு கூட வாழ்வாங்க. இல்லைன்னா அவங்க வாழ்வை நிறைவு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க எழுதியிருந்தாங்க. அற்புதமான படைப்பு அது. அடுத்து நம்ம பிசி ஜான்சன் பீகார்ல இருந்து எது உண்மை அன்பு அப்படிங்கிறத பத்தி. உண்மை அன்புனா என்னய்யா, அதுல ஏதாவது சுயநலம் இருக்குதா, என்ன இருக்கும், ஏது இருக்கும் அப்படிங்கிறத அழகா அவரோட வரிகள்ல அழகா சொல்லியிருப்பாரு. கடைசி வரி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். ஈனப்படுத்தாமல் காத்திடுவோம் உண்மை அன்பை அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் பொய்யான அன்போட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரு தோல் வச்சு காட்டியிருப்பார். நல்ல ஒரு படைப்பு அது. அடுத்து தா சிலம்பரசி 7வது கவிதை. அவங்க வந்து ஒவ்வொரு நொடியும் அப்படின்ட்டு அவங்க கணவனை பத்தி சொல்றாங்க. இது வந்து அகர வரிசையில அவங்க அழகா எழுதியிருந்தாங்க. அன்பிற்கு ஒரு இலக்கணம் நீயே, ஆண் வடிவில் இதயத்தை ஈகையில் உறவானவனே அப்படின்ற மாதிரி அகர வரிசையில் எழுதியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஆத்திச்சூடி மாதிரி ஒரு அகர வரிசையில ஒரு கவிதை படைக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அதுக்கான சொல்லு தேடணும். கணேஷ்ராஜ் லண்டன்ல இருந்து எழுதினவர் வந்து அந்த அப்படிங்கிற எழுத்திலே அவர் தொடர்ந்து அந்த கவிதை எழுதியிருந்தார் இல்லையா, அது போல சிலம்பரசிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அன்பெனும் பேராழி. இந்த கவிதை புத்தகத்துக்கான டைட்டிலே அவங்க எழுதியிருந்தாங்க. விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க புதுச்சேரியிலிருந்து. இவங்க அந்த எப்பவுமே ஆண் தான் வந்து பெண்ணை ரொம்ப பிரம்மாண்டமா வர்ணிச்சு அந்த நிகழ்வை பத்தி சொல்லுவாங்க. ஆனா இவங்க ரொம்ப அழகா அதுல சொல்லியிருந்தாங்க. உன் பருவம் என்ற படகில் பயணித்த போது உன் விழியனும் சூறாவளி விழாமல் இருக்க முடியவில்லை. முரண்பாடுகள் முளைக்கும் போதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உன் ஒற்றை முத்தம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நாம் இருவர். ஆயந்தூர் சபி ரமணி. இது வந்து ஒரு புனைப்பேர்ல எழுதினாரு. பேர் வந்து ரமையா. நாம் இருவர் நம் இருவராய். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அப்படியே வருவது போல இவர் கவிதையை ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. நம்ம பகுபதமாய் தொடங்கி பகாபதமானோம் நாம் இருவர் நம் இருவராய் அப்படின்னு இந்த வரியை வந்து ராஜமனோகரன் ஐயா ரொம்ப சுட்டி காட்டி பாராட்டியிருந்தார். ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அதையே இங்க நான் வழிமொழிகிறேன். அடுத்து மருத்துவ காதல். முனைவர் ரம்யா லக்ஷ்மன் அவங்க எழுதினது. இதனோட இந்த கவிதையோட சிறப்பு என்ன அப்படின்னா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 பேர் என்ன அப்படின்னா நன்மக்கள், செல்வம், கல்வி, அழகு அப்படின்ற வரிசையா வரும். அந்த 16 செல்வத்தையும் ரொம்ப அழகா மருத்துவர்களுக்காக அவங்க இத எழுதினாங்க. இதை படித்த மருத்துவர்கள், இதை படிக்கின்ற மருத்துவர்கள் நிச்சயம் சிலிர்த்து போவார்கள், நெகிழ்ந்து போவார்கள். பரவாயில்ல, நமக்கும் கவிதை எழுதுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பணி உன்னதமான பணி. அவர்களுக்காக எழுதிய இந்த கவிதையை நீங்களும் வாசிச்சு பாருங்க, அதனோட சுவை புரியும். அடுத்து 11வது கவிதை தகப்பன் சாமி. ஜே பார்வதி வேலூர்ல வந்து ரொம்ப அற்புதமான கவிதை. நான் ரொம்ப ரசிச்சேன், நெகிழ்ந்து போனேங்கிறது அது உண்மை. தன் தந்தை அவங்கள எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, எந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்காங்க. இதை படிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் தங்களோட அப்பா தனக்கு
முன்னாடி நிப்பாரு அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்வேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அவங்க எழுதியிருக்காங்க. இதுல அந்த கடைசி அஹ், அஹ், வரிகள் வந்து ரொம்ப நெஞ்சை எப்படி உருக்கும். நடையோய்ந்து போனாலும் துயரத்தில் நடைபிணமாய் வந்து நிற்பான். தள்ளாத வயதினிலும் என்னருகே வந்து நின்று கரம் பற்றி காக்கின்ற தகப்பன் சாமி அவன். இது ஏன் அப்படின்னா, அதற்கு முன்னாடி அவங்க சொன்னதை படிச்சாதான் நல்லா விளங்கும். ஆதியும் அந்தமும் அவனுக்கு நானாவேன். நான் நாதியற்ற சேதியினை செவிவழியே கேட்டாலே துருபிடித்த நாளத்தில் சுருக்கென வழியெடுக்கும். நடையோய்ந்து போனாலும் தன் மகளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப தள்ளாத வயதாக இருந்தா கூட என் பக்கத்தால வந்து நிப்பாரு என் தகப்பன் சாமி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னொரு அடிக்கோடிட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு எனக்கு பிடிச்சது வந்து, எல்லையில் சிலையை கண்டால் என் அப்பன் முகம் தெரியும் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில நான் பார்க்கிறப்போ, நான் எங்க அப்பாவை தான் நான் பெருமையா சொல்லுவேன். அது மாதிரி இவங்க அவங்க அப்பாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள் எந்த அளவுக்கு அப்பா மேல அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். வாசிச்சு பாருங்க. அடுத்து தாமு சரவணன் எழுதிய இளமை காதல். இவரோட கவிதையில அந்த புது வானத்திற்கும் புத்துணர்ச்சி பிறந்திடும் புன்னகையாளின் முகத்தை கண்டு. அந்த வானமே அவங்களோட முகத்தை கண்டு புத்துணர்ச்சி வந்துடுமா அப்படியான ஒரு உவமையை சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து உள்ளங்கை இதயம் ஜெ பார்வதி. இவங்க என்ன இதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தன்னோட ஏக்கங்களை சொல்றாங்க. காற்றோடு பட்டம் போல கைகோர்த்து இருந்திடணும், சேற்றோடு நாற்றை போல பின்னி பிணைந்து வாழ்ந்திடணும் அவங்களோட அன்பை சொல்றாங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. அது ஒரு நல்ல கவிதை, பாருங்க. அடுத்து ஜாய்ஸ் வசந்தராஜ் எழுதின அன்னையின் முத்தம் 14வது கவிதை. அவங்க அம்மாவுக்காக ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. நெகிழ்ச்சியா இருந்தது. கடைசி வரி வந்து, என்னோட முதல் முத்தமும் என்னோட கடைசி முத்தமும் உன் முத்தமாகவே இருக்கணும் என் அன்னையே அப்படின்னு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, பிறந்த குழந்தை அவங்க பிறந்த உடனே அம்மா கொடுப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க தான் குழந்தைக்கு. என்னோட கடைசி முத்தமும் நீ கொடுக்கறதா தான் இருக்கணும். அப்படின்னா ஒண்ணு எனக்கு ஆயுள் நீளணும், இல்லைன்னா உன் ஆயுள் நீண்டு என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த இதை ரொம்ப மறைமுகமா அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்காக என்னென்ன தியாகம் பண்ணாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்கிறத அந்த கவிதை. ஜான்சன் பீகார்ல இருந்து அவர் வந்து அம்மாவுக்காக என் அன்பு தாய். அந்த உவமை வந்து அட்டை என்ன பண்ணும் தேசங்கள்ல நீங்க அந்த தேயிலை பறிக்க போனீங்கன்னா தான் அதனோட இது தெரியும், வீரியம் என்னன்னு தெரியும். அந்த அட்டையை நம்ம மேல ஒட்டிக்கும். அது நம்ம மேல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உரியும். அது உரியறது கூட நமக்கு தெரியாது. அது போல நான் உன் தொப்புள் கொடியில உள்ள இருந்து கருவறையில் இருந்து அட்டையென ஒட்டியிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஒரு அற்புதமான உவமை. தாய்க்கே தெரியாம ரத்தத்தை உறிஞ்சி நான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஒரு அற்புதமான படைப்பு. அடுத்து அவரோட அப்பாவுக்கு எழுதியிருக்காரு, தந்தையின் அன்பிற்கு அப்படின்னு. இவர் வந்து மற்றும் 5 கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. முதல்ல அன்புனா என்ன, அப்புறம் அம்மாவுக்கு, அடுத்து அவங்க அப்பாவுக்கு எழுதியிருக்கிறாரு. அதன் பிறகு அவங்க தங்கை, அப்புறம் அவங்க மனைவிக்கும் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னன்னா, அப்பாக்களை பத்தி தவறாக நினைக்காதீங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தார். தந்தை கல் நெஞ்சம் கொண்டவரென தந்தை மனிதனை உடைத்தீராதே, தந்தை கண்களில் இரக்கமில்லை என தந்தை கண் வாக்கினால் கலங்கிடாதே அப்படின்னு அவங்க அப்பா பத்தி ரொம்ப அழகா. அந்த கவிதையை நீங்க வாசிச்சீங்கன்னா அதனோட வீரியம் வந்து உங்களுக்கு தெரியும். பார்வதியோட கவிதை 17வது கவிதை காயப்பட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற கவிதை. இது என்ன அப்படின்னா, இவங்க எழுதினாங்களே கீதா தயால நம்ம எழுதின கவிதை இங்க சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அத நட்பா இருக்கிறத வந்து யாரேனும் காதலா தவறா புரிஞ்சுப்பாங்க. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் உரசல் வரும் அப்படிங்கிறது தான். அதை தான் இந்த இடத்துல ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் காயப்பட்டு நிற்கிறேன் நீ சொன்ன வார்த்தையினால, எப்பயாச்சும் என்னோட நட்பு நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்கும் அந்த கவிதை, அதை வாசிச்சு பாருங்க. அப்புறம் அன்பினப்படுவது யாதெனின் அப்படிங்கிற ஒரு கவிதை. இதுவும் ஜெ பார்வதி தான். இது நான் படிக்கும்போது எனக்கு ஔவையாதான் ஞாபகம் வந்தாங்க. தீதொன்று ஒன்று நிகழா சீர்மிகு குணமும் நானுண்டு அகலா நல்மானுட துணையே. அழகா தமிழ் சொற்களை பயன்படுத்தி அழகா அந்த
மரபு செய்யுள் மாதிரி அதை வாசிக்கும் போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு அது தரும். ரொம்ப அற்புதமான படைப்பு அது. நான் எல்லாமே ரசிச்சிருக்கேன். நான் ஊனப்பு இங்கே நான் வாசிக்கும் போது சொல்றேன். அடுத்து முதல் காதலியின் நினைவு சே. லோகசுந்தரம். காதல் தோல்வி அடைந்தவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வழி இருக்கும். முதல் காதல் வந்து லைஃப் விட்டு மறந்தே போகாது. அதை பற்றி அவர் ரொம்ப எழுதியிருந்தாரு. கடைசியா என்ன சொன்னார்னா, மீண்டும் ஒரு காதல் செய்ய நான் இன்னும் மீண்டு வரவில்லை அந்த முதல் காதலில் இருந்து. முதுமை வரை முதல் காதலின் அல்லது முதல் காதலியின் நினைவோடு நான் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல கருவோடு இருக்கிற அந்த கவிதை. வாழ்த்துக்கள். அடுத்து அஞ்சல் தஞ்சைதாசன் ஐயா. இவர் எப்பவுமே பட்டாசு தான். நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. அதே தான் இதுலையும் கொடுத்திருந்தாரு. நான் என்றும் எப்பொழுதும் 16 என் கவிதை வரியும் 16 உங்கள் காதுகளில் பாயும் தேனாறு உங்களை விடாத ஆழம் வேறு அப்படின்ட்டு. கடைசியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னுள் அன்னை தந்தையை ஏற்று வள்ளுவன் வாசுகி போல் நீயும் இரு, எல்லாம் நல்லபடி காதலில் முன்னேறு, உள்ளபடி 16 எனக்கு தேனாறு அப்படின்னு முடிச்சிருந்தாரு. நல்லா இருக்கும். அது படிச்சு பாருங்க. இந்த சந்தனையை வந்து கடைசியில ரொம்ப அழகா சேர்த்திருப்பார். அடுத்து மனைவி ஒரு பல்கலைக்கழகம். கவிஞர் பொன் ஜோசப் ஐயா. இவரு நமக்கு வயதில் மூத்த கவிஞர்கள் ஒருவர். நம்ம வாழ்வு பதிப்பகத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஆதரவா இருக்கிறவர் இவரு. தன்னோட மனைவிக்காக அவர் எழுதின கவிதை ரொம்ப அருமை. எல்லாமே 2 வரிகள்லயே அழகழகா அப்படி கோர்த்து கொண்டு வந்திருப்பார். இதுல எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள் என்ன அப்படின்னா, எல்லையில்லா காதலை இதயத்தில் வைத்திருக்கும் எல்லாம் அறிந்த ஒரு பல்கலைக்கழகம் அவர். உண்மையாலுமே மனைவி என்பவங்க அப்படித்தான். எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எந்த நேரத்துல என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போலத்தான் உங்க வீட்டுல இருக்கிற அம்மாவும் அப்பாவுமே. இப்போ என் வீட்டுல என் மனைவி நான் இதை நான் ஒரு பார்வையில ஏதாவது இப்படி பாக்குறேன்னா அந்த பார்வைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நாம புரிஞ்சு வச்சுக்கிறோமோ இல்லையோ, அதாவது ஆண்கள் வந்து பெண்களை புரிந்து வைத்திருப்பதை விட வீட்டில் இருக்கிற பெண்கள் தன் வீட்டு ஆண்களை மிக மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அசைவுக்குமே அவங்க காரணம் கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறது மிக சரியான பொருத்தமான வார்த்தை. அது முதல் வரிய சட்டையர் பயங்கரமா வருது. முற்போக்கு சிந்தனைக்கு முழு சொந்தக்காரி அவள், இல்லை என சொல்லாமல் இயன்றவரை எளியோர்க்கு என்னாலும் தருகின்ற பொது உடைமைக்காரி அவள். எவ்வளவு அழகான வரிகள். மனைவி ஒரு பல்கலைக்கழகம். வாசிச்சு பாருங்க. அடுத்து PC ஜான்சன் எழுத தனித்துவமான தாயன்பு. மறுபடியும் எங்க அம்மாவை பத்தி எழுதியிருக்கிறாரு. அது முத்தத்தை வச்சு எழுதுறாரு அவர். அதை நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். அடுத்து அழகிய துணையேன்னு சி. மீனாட்சி அம்மா. அன்பென்று ஆரமுதே அகிலத்தை ஆள்பவனே. இவங்க வந்து அகர வரிசையில எழுதின இந்த கவிதை இது. இவங்க அந்த கடைசி லைன் வந்து ரொம்ப நல்லா. இதை ராஜமனோகரன் ஐயாவும் ரொம்ப சுட்டி காமிச்சிருந்தார்.